யார் வரப்போறா? பாலமுருகன். பாட்டாலே பக்தி சொன்னா, பாட்டாலே புத்தி சொன்னா, பாட்டுக்கு நான் பாடுபட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவ பாட்டாலே நமக்கு பக்தி சொல்லவும் புத்தி சொல்லவும் வாரா. வாங்க பாலமுருகன், கொஞ்சம் தைரியமா பேசுங்க. அவ பேசிட்டு போனான்னு சொல்லி ஒன்றும் பதறவாண்ணா, உங்க பாயிண்ட சொல்லுங்க. உண்மையிலே கண்ணனை பேசினதை பார்த்து பயந்து போய் தான் உட்காந்துருக்கிறேன். மாநில தலைவர் உள்ளிட்ட மாநில மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் வணக்கம். மரியாதைக்குரிய நடுவர் அவர்களே, இன்றைய பட்டிமன்றத்தின் தலைப்பு தாக்கு பிடிக்கும் தாக்கு பிடிக்காது அப்படின்னு, விநியோகத் தொழில் அடுத்த தலைமுறைக்கு அப்படிங்கிற தலைப்பு. இதில் தாக்கு பிடிக்காது அப்படிங்கிற அணியில் எங்களுடைய வாதத்தை வைத்து கொண்டிருக்கிறோம். தாக்கு பிடிக்குங்கிற அணிலையும் வாதங்களை காரசாரமாக கண்ணனை இப்போ பேசிட்டு உட்காந்துருக்காரு. அதாவது அவர் சொல்லிகிட்டு இருக்காரு, ஆன்லைன் பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. 730 மில்லியன் யூசர்ஸ் இன்டர்நெட்டில் ஆன்லைன் வணிகத்தில் இருக்காங்க அப்படின்னு ஒரு சர்வே சொல்லுது. 730 மில்லியன்கிறது இப்போ. அடுத்து ஃப்யூச்சரில் பையன் காலத்துலலாம் எவ்வளோ மில்லியன் ஆன்லைனுக்கு போவாங்க அப்படிங்கிறதுலாம் ஒரு கேள்விக்குறி. ஆகவே தான் சொல்லுகிறேன் நடுவர்களே, அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறதுல பல சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ஒரு விநியோகஸ்தர் 10 லட்ச ரூபா முதல் போட்டு ஒரு தொழில் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. 10 லட்ச ரூபா போட்டு ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறார். எஃப்எம்சிஜியில் ஒரு நல்ல ஃபாஸ்ட் மூவிங் கம்பெனி தான் பண்ண வேண்டிய சூழலில் தான் இருக்கிறாங்க. அண்ணன் சொல்கிற மாதிரி நிறையா மார்ஜின் உள்ள கம்பெனிகள்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அப்படிங்கிறதுனால அந்த விநியோகஸ்தர் ஒரு ஃபாஸ்ட் மூவிங்காக போகக்கூடிய ப்ராடக்ட் தான் எடுக்கிறார். அவர் ஒரு 10 லட்ச ரூபா முதல் போட்டு பண்ணக்கூடிய பிஸ்னஸ்ஸு 3 லட்ச ரூபா ஹோல்சேலில் போய் கொடுக்குறார். ஹோல்சேலில் கொடுக்கும்போது அவருக்கு கிடைக்கக்கூடிய மார்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2% அப்படின்னு நினச்சி கொடுக்குறாரு. ஆனால் அவங்களுக்கு கிடைக்கிறது 1.6 தான் கிடைக்கும். ஜிஎஸ்டி அவர் சொன்னார், ஜிஎஸ்டி 1.6% போக மீதி 0.4% ஜிஎஸ்டிக்கு நம்ம கட்டிடுவோம். நம்ம 1.6% தான் கிடைக்கும். மீதி ஒரு 7 லட்ச ரூபாயை அவர் ரீட்டைலில் பிஸ்னஸ் பண்ணார்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய லாபம்னு பார்த்தா டோட்டலாக ஒரு 41,000 ரூபாய் அந்த ரேஞ்சஸில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு வித்தியாசமான கணக்கு. இந்த 41,000 ரூபாய் ரேஞ்சில் இருக்கிறதுக்கு அவர் என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் போட வேண்டியிருக்கு அப்படின்னு பார்த்தா, குடோன், கண்டிப்பாக ஒரு குடோன் அவருக்கு தேவைப்படுது. அதுக்கு ஒரு 5,000 ரூபாயாவது அவர் ரெண்ட் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறாரு. அடுத்து பில்லிங் ஸ்ட்ரக்சர் அவர் போட வேண்டியிருக்கு, அதுக்கு ஒரு 1000 ரூபாய் அந்த மாதிரி செலவு. இபி கனெக்ஷனுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாரு. ஜிஎஸ்டி ஆடிட்டர் ஃபீஸ், இது மெயின். அவர் சொல்கிறார் ஜிஎஸ்டி மட்டும்தான் கட்டணும்னு. ஜிஎஸ்டி மட்டும் கட்டுறதில்ல, கண்ணனை சொன்னது ஜிஎஸ்டி ஆடிட்டருக்கு ஃபீஸ் கொடுக்கணும், 1000 ரூபாய் கொடுக்கணும் மாதம். குறைந்தபட்சம் 1000லேருந்து 2000 ரூபாய் வரைக்கும் கொடுக்கணும். அதுபோக ஜிஎஸ்டி கட்டுற அமௌண்ட்டு, இது போக இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும். இன்கம் டேக்ஸ் இயர்லி ஒன்ஸ் ஃபைல் பண்ணும்போது அதுக்கு நம்ம ஒரு மாதத்துக்கு ஒரு தொகை எடுத்து வைக்க வேண்டிய சூழல் இருக்குது. 12,000 ரூபாய் கொடுக்குறோம் இயர்லின்னா ஒரு மாதத்துக்கு 1000 ரூபாய் அதுக்கு எடுத்து வைக்கணும். அப்புறம் பார்த்தா பெட்ரோல் அலவன்ஸ், இது மாதத்துக்கு கண்டிப்பாக ஒரு ஏஜென்சி சின்ன லெவலில் பண்ணுறவங்களா இருந்தாலுமே 3,000 ரூபாய் குறையாமல் பெட்ரோல் போடணும். அப்புறம் ஒரு சேல்ஸ்மேன் சேலரி கொடுத்து அவர் 10 லட்ச ரூபானா ஒரே ஒரு பையனை வச்சுருக்கிறார். பேக் அண்ட் லேடியெல்லாம் சொல்லலை, நம்ம ஜிஎஸ்டியை பற்றி நோட்டீஸை பற்றி சொல்லலை, வேறு எதுவும் எஃப்எஸ்எஸ்ஐ இந்த அமௌண்ட்டெல்லாம் சேர்க்கலை. இதெல்லாம் சேர்க்காமலே அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 30,000 ரூபா வரைக்கும் செலவாகுது. 41,000 ரூபா ப்ராஃபிட் எடுக்கிறாரு, அவருக்கு 10,000 ரூபா தான் கிடைக்குது. அப்போது அவருக்கு 1% அந்த பேங்க் இன்ட்ரெஸ்ட் தான் கிடைக்கிற மாதிரி இருக்குது. இது ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்டில். இதுவே அவர் டேர்ன் ஓவர் கூட பண்ணார்னா கண்டிப்பாக லாபகரமாக செயல்படலாம். ஆனால் இந்த பிரச்சனை ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இந்த மார்ஜின் செக்டர் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதிகமான லாபம் கொடுத்தால் மட்டும்தான் நடுவர் அவர்களே அடுத்த தலைமுறைக்கு இந்த பிஸ்னஸை கொண்டு போக முடியும். லாப சதவீதங்கள் கூட்டணும் அல்லது வேறு மாதிரியான ஆப்ஷன்கள், சேல்ஸ்மேனுக்கான சப்சிடி, சேல்ஸ்மேன் சேலரி, இந்த மாதிரி அன்லோடிங் பண்ணி ப்ராடக்ட்டுகளுக்கு டெலிவரி சார்ஜஸ், நம்ம இங்கேருந்து ஒரு கடைக்கு கொடுக்குறோம்னா டெலிவரி சார்ஜஸ் ஒரு 10 ரூபாய் ஒரு பெட்டிக்கு, அந்த மாதிரி டெலிவரி சார்ஜஸ் கொடுக்குறோம். பாலமுருகனுக்கு இடையூரில் மன்னிக்கணும். மாநில தலைவர்களுடைய பெரும் முயற்சியினால் ஒரு செய்தி எல்லாருக்குமே, இப்போ மாநில தலைவருடைய பெரும் முயற்சியினால் கம்பெனிகள்கிட்ட அவர் பல்வேறு விஷயங்களை பேசி சில நிறுவனங்கள் ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய சில நம்ம கட்டக்கூடிய பணத்தை கூட இன்றைக்கி தரக்கூடிய சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்கு. அது மாத்திரமல்ல, பெரிய பெரிய பெருநகரங்களில் வாடகை மற்ற இதெல்லாம் மிகப்பெரிய அளவில் இருக்கிறதுனால அதில் கூட சில சப்சிடி சில கம்பெனிகள் கொடுக்குது. அந்த தகவலை காவடி சொல்கிறேன். அது மாநில தலைவர் நம்ம சங்கம் ஒரு முன்முயற்சி எடுத்தால் ஏற்படுத்த ஒரு நன்மை. வரக்கூடிய காலகட்டங்களில் எல்லா நகரங்களுக்கும் அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரைட்.
அதாவது இப்போ நாங்கள் இருக்கிற சின்ன சின்ன நகரங்களில் அந்த பிரச்சனைகள் நிறைய இருக்குதுன்னு சொல்ல வர்றேன். இப்போ ஒரு வருங்கால சந்ததியினர் கொண்டு போகணும்னு சொல்கிறாங்க. அந்த பசங்க வந்து இப்போ வர்ற பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறான். நான் வந்து வீட்டில் இருந்து எனக்கு 1 லட்ச ரூபா கிடைக்குது, ரொம்ப சிம்பிளாக இருக்குது அப்படிங்கிறான். நீங்கள் போய் இப்படி பையன் வரானான்னு பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. அப்போ பல வேலைகள், பல சிக்கல்கள், அடுத்தடுத்து பேங்க்குக்கு போக வேண்டியிருக்கு, பேங்க் கமிட்மெண்ட்டு, அடுத்து ஜிஎஸ்டி வண்டி பிடிச்சிட்டாங்களான்னு பார்க்க வேண்டியிருக்கு. இப்படி பல வேலைகள், சாயந்தரம் வரைக்கும் ஒரே டென்ஷன் தான். நைட்டு 10:30 வரைக்கும் போகிற வரைக்கும் அவர் சொல்கிறார் 10:30க்கு வீட்டுக்கு போகும்போது கூட ஒரு ஆர்டர் வருது, அந்த ஆர்டர் அவர் டெலிவரி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. இதெல்லாம் இல்லாமல் நான் வீட்டிலே உட்காந்து பீஸ்ஃபுல்லாக லேப்டாப்பை திறந்து வச்சு உட்காந்து நான் 60,000லேருந்து 1 லட்ச ரூபா வரை பார்த்துருவேன்ப்பா அப்படின்னு இன்றைய தலைமுறை நிறைய பேர் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறது என்னோடய வாதம். நம்ம பிஸ்னஸில் இன்னும் கூடுதலான மார்ஜின் கிடைச்சா, அப்புறம் எங்கள் சைடில் உள்ள சில வாதங்களை வந்து பாடலாகவே, நான் வந்து ஸ்மியூல் அப்படிங்கிற ஆப்பில் இருக்கிறதுனால பாடலாகவே பாடணும் அப்படின்னு விரும்பி கேட்டுக்கிட்டதால் இந்த ஆதங்கங்களை எல்லாம் ஒரு பாடலாகவே வடிவமைத்திருக்கிறோம். அதை நான் இப்போ பாட போகிறேன். அது பாடலாகவும் இருக்கலாம், புரைநடையாகவும் இருக்கலாம், அது எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்க ஐயா, எங்களை குழப்பறீங்களா? பாடலாவே பாடுங்களேன். நீங்கள் பாடுவேன்னு சொல்லி தான் நாங்கள் ஓடோடி வந்திருக்கோம். ஓடோடி வந்தவங்கள, அதாவது நஷ்டம் இல்லாத வணிகம் கேட்டேன், கஷ்டம் தராத கம்பெனி கேட்டேன், மொத்தத்தில் என்றென்றும் லாபம் கேட்டேன், உழைத்திட எனக்கு ஒரு தைரியம் கேட்டேன். நஷ்டம் இல்லாத வணிகம் கேட்டேன், கஷ்டம் தராத கம்பெனி கேட்டேன், மொத்தத்தில் என்றென்றும் லாபம் கேட்டேன், உழைத்திட எனக்கு ஒரு தைரியம் கேட்டேன். நஷ்டம் இல்லாத வணிகம் கேட்டேன், கஷ்டம் தராத கம்பெனி கேட்டேன், மொத்தத்தில் என்றென்றும் லாபம் கேட்டேன், உழைத்திட எனக்கு ஒரு தைரியம் கேட்டேன், வழிகள் தராத வரியை கேட்டேன், ஜிஎஸ்டியில் எளிமை கேட்டேன், வங்கியில் வட்டி குறைக்க கேட்டேன், லாப விகிதம் கூட்ட கேட்டேன், ஏரிய பிரிப்பை நிறுத்த கேட்டேன், ஏற்றம் பெருக்கும் வழியை கேட்டேன், ஆன்லைன் வணிகம் அழிய கேட்டேன், கார்ப்பரேட் வணிகம் களைய கேட்டேன், சுதேசி வணிகம் தொடர கேட்டேன், நோய் நொடி இல்லாத வாழ்க்கை கேட்டேன், தலைமுறை வணிகம் தலைக்க கேட்டேன், தரணியில் நம் புகழ் நிலைக்க கேட்டேன், வாழ்க்கை சிறக்க வாய்ப்புகள் கேட்டேன், வணிகம் பெருக்க பணத்தை போட்டேன், லாபத்தை எடுக்க முயற்சிகள் போட்டேன், பாதை மாறா சேல்ஸ்மேன் கேட்டேன், வாரம் ஒரு நாள் ஓய்வு கேட்டேன், அண்டர்கட்டை அளிக்க கேட்டேன், அவுட்ஸ்டாண்டிங்கை குறைக்க கேட்டேன், ஆன்லைன் பில்லை மறுக்க கேட்டேன், அவரவர் பில்லை போட கேட்டேன், விநியோகம் சரியாக வழியை கேட்டேன், குறைகளை களைய கடவுளை கேட்டேன், கேட்டது எல்லாம் கிடைக்கவில்லை, கனவுகள் இன்னும் பழிக்கவில்லை, வேண்டாம் வேண்டாம் வாரிசுகளுக்கு இந்த தொழில் வேண்டாம், வேண்டாம் வேண்டாம் என்றேன். நன்றி. எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அமைகிறேன். ஏ அப்பா.